அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் விவகாரத்தில் இடி விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த முந்தைய உத்தரவு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் வழக்கில் இடி விசாரணைக்கு தடை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி அமர்வில் காலையிலிருந்து நடைபெற்றது. 2:30 மணிக்கு மீண்டும் வாதம் தொடங்கிய நிலையில் அமலாக்கத்துறை தரப்பில் சோதனை செய்வதற்காக அமலாக்கத்துறைக்கு உள்ள அதிகாரங்கள் குறித்து சட்ட விதிமுறைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு தரப்பில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக மட்டும்தான் அமலாக்கத்துறை விசாரணை செய்ய அதிகாரம் இருக்கிறது. ஊழல் தொடர்பாக எப்படி அமலாக்கத்துறை விசாரணை செய்ய முடியும், மாநில அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழல் தொடர்பாக விசாரணை நடத்த அதிகாரம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல இந்த ஊழல் லஞ்சம் தொடர்பான விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கலாம், ஆனால் அமலாக்கத்துறைக்கு எங்கிருந்து அதிகாரம் வந்தது என்றும், ஏனெனில் அவர்கள் கூறும் குற்றச்சாட்டு மாவட்ட மேலாளர்கள் மண்டல மேலாளர்கள் பெரும் பணம் பெற்றுக்கொண்டு ஊழியர்களை நியமித்தார்கள் என்றும், இது எந்த வகையில் சட்டவிரோத பணப்பதிவின் கீழ் வருகிறது என்பதை அமலாக்கத்துறை விளக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் டாஸ்மாக் வழக்கில் கடந்த 2017ஆம் ஆண்டு மாநில அரசு வழக்கு பதிவு செய்தது. அதில் பல வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளன. அமலாக்கத்துறை ஊழல் குறித்து விசாரிக்க முடியாது, அது மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பில் டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை மட்டுமே நடத்தப்பட்டது, யாரையும் கைது செய்யவில்லை. இந்த விவகாரத்தில் பல ஆதாரங்கள் கிடைப்பதற்கு முன்பாகவே இந்த வழக்கு இங்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த நேரத்தில் பல மோசடி நடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் பொறுத்தவரை செந்தில் பாலாஜிக்கு இந்த வழக்கில் தொடர்பு உள்ளதா என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை, செந்தில் பாலாஜி வேறு வழக்கில் கைது செய்யப்பட்டால் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக அந்த வழக்கு அவர் மீது உள்ளது. அதில் தற்பொழுது அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழ்நாடு அரசு தரப்பில் அமலாக்கத்துறை நடத்தும் விசாரணை நடைமுறை சரியானது அல்ல, லஞ்சம் தொடர்பாக அல்லது ஊழல் தொடர்பாக எங்கு புகார் அளித்தாலும் உடனடியாக அதில் தலையிடுவதுதான் அமலாக்கத்துறைக்கு வேலையா, லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கும் பொழுது இவர்கள் ஏன் அனைத்து விவகாரங்களிலும் தலையிடுகிறார்கள், இது சரியான நடைமுறை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் குறித்த சட்ட பிரிவுகளுக்கு எதிரான சீராய்வு மனு மீதான விசாரணை நிலுவையில் இருக்கிறது. எனவே அதன் முடிவு தெரிந்த பின்னர் இந்த வழக்கு விசாரிக்கலாம் என்று கூறி வழக்கை ஒத்தி வைத்தனர். அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் வருகிறது, அதனால்தான் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் ஆர்வம் காட்டுகிறது, தேர்தலுக்கு பின்பு ஆர்வத்தை காட்டாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு நீதிபதிகளை பொறுத்தவரை விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.